ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கில் ஃப்ளாய்ட்ஸ் ட்ரையாங்கிள் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது மாதிரி நம்பர் பேட்டர்ன் கொடுத்தாலே அந்த நம்பருக்கு பதில் அந்த இடத்துல ஸ்டார் போட்டால் எப்படி இருக்கும் பேட்டர்ன், இதே பேட்டர்னை நான் ஸ்டாராக மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ இங்கே நம்பர்ஸாக இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாராக மாற்றிட்டா எனக்கு பேட்டர்ன் இப்படி தானே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நம்பர் பேட்டர்ன் கேட்டாலும் அதை ஸ்டாராக மாற்றிட்டு இந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதிலிருந்து சிம்பிள் லாஜிக் தான் இந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பேட்டர்ன் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இன் சிங்கிற ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பிளேலிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு வீடியோவாக இதையும் ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்னையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இந்த பேட்டர்ன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலியமாக தான் இந்த பேட்டர்னை இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த பேட்டர்னுக்கு அந்த லாஜிக் டேபிள் காலம் மூலியமாக கண்டுபிடிப்போம். ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரோக்ராம் எப்படி வரும்னு சொல்லிட்டு கீழே எழுதுகிறேன். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான் எழுதியிருப்பேன். இப்போது இதில் இருந்து இந்த பேட்டர்ன் கொண்டு வரணும். இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1 ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, அதாவது வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. இதுக்கு நம்ம ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூ வச்சுட்டு மட்டும் இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ண முடியாது. இன்னொரு வேரியபிள் கேங்கிற ஒரு வேரியபிள், நீங்கள் நேம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் கேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். கேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னா அது ஸ்டார்டிங்கில் 1 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எப்போவுமே பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு இந்த லைன் பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு அந்த ஃபார் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த லைன், அதாவது இந்த ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும், வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லாஜிக் நடந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணும், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். முடிஞ்சிட்டு மறுபடியும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இது பிரிண்ட் ஆகும், ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும், இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால. ஸோ இது பிரிண்ட் ஆகும், ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும், இது பிரிண்ட் ஆகும், ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், நியூ லைனுக்கு போயிட்டு ஸோ ஒரு ரோவாக ஒரு காலமாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். இப்படி அதாவது ஒரு லைன் பை லைன் ஒரு வேர்டாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி பார்க்க போனால் நம்ம கேங்கிறது 1 சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோமா, இங்கே ஸ்டாரை தூக்கிட்டு %d சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே கேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இது போல் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும், ஸ்டார்டிங்கில் இதுக்கு பதிலாக கேவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது 1 சொல்லிட்டு இருக்கா. ஸோ 1ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகுமா. நெக்ஸ்ட்டு கேங்கிற வேல்யூ நம்மளுக்கு என்னவா பிரிண்ட் ஆகணும், 2வா பிரிண்ட் ஆகணும். நம்ம இங்கே கே தானே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதை 2வா பிரிண்ட் ஆகணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் k = k+1 சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இது மாதிரி கொடுக்கும்பொழுது கேவோட வேல்யூ இப்போ 1ஆக இருக்கிறது k+1 சொல்லிட்டு தரும்போது கேவோட வேல்யூ இப்போ 2ஆக மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? 2ஆக மாறிட்டு இந்த எக்ஸிக்யூஷன் வைஸ் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு லைனாக எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1 பிரிண்ட் ஆகிட்டு இந்த கேஸ் ஃபால்ஸ் ஆகிடுமா, ஃபால்ஸ் ஆகிட்டு இங்கே 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுமா, 1 சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு கேவோட வேல்யூ 1லேருந்து 2ஆக மாறிட்டு இருக்கும். 2ஆக மாறிட்டு இப்போ மறுபடியும் கேஸ் செக் பண்ணும், ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இந்த கேஸ் இந்த நேரத்தில் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகிட்டு நியூ லைன் போகும். நியூ லைன் போயிட்டு மறுபடியும் எங்கே போகும், இந்த ஐட்ரேஷன் அவுட்டர் ஃபார் லுக்கு போகும். அவுட்டர் ஃபார் லுக் போயிட்டு மறுபடியும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இதுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகிட்டு கேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ கேவோட வேல்யூ இப்போ என்னவா இருக்குது, 2ஆக தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 2ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு கேவோட வேல்யூ k+1 சொல்லி தந்துருங்க. 2லேருந்து 3ஆக மாறிட்டு இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த நேரத்தில் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகாது. ஏன்னா இது 0th ரோ, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து, இது 0th காலம், ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம். இப்போ ஜேவோட வேல்யூ இங்கே இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ 1 லெஸ் தென் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 1 + 1ங்கிறது 2, 1 லெஸ் தென் 2ங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ தானே. ஸோ கேஸ்குள்ளே வரும். கேஸ்குள்ளே கடைசியாக கேவோட வேல்யூ என்னென்னு இருக்குது, 3 இருக்குல்ல. ஸோ இங்கே 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு கேவோட வேல்யூ 3லேருந்து 4ஆக மாறிடும். இப்போ ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டுன்னா 2ன்னு சொல்லிட்டு மாறிடும். 2 லெஸ் தென் 2ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் தானே. ஸோ நியூ லைன் வரும். நியூ லைன் இந்த இடத்துல வெயிட் பண்ணும். மறுபடியும் அவுட்டர் ஃபார் லுக்கு போகும். அவுட்டர் ஃபார் லுக் போயிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இதுக்குள்ளே வரும். ஜேவோட வேல்யூ இப்போ 0 லெஸ் தென்
ஐயோட வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்குது 2 2 + 1 3 0 less than 3ங்கிறது கண்டிஷன் ட்ரூவா. ஸோ கேவோட வேல்யூ இப்போ என்னன்னு ஃபைனலாக இருக்குது 4 சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ 4ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். அப்புறமா ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1 less than 3 இங்கே 5 சொல்லிட்டு வரும். இங்கே 5 சொல்லிட்டு வரும், இங்கே 6 சொல்லிட்டு வரும். 6 சொல்லிட்டு வரும்போது ஜேவோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். அப்புறமா ஜே ப்ளஸ் ப்ளஸ் தரனால வந்து 3ன்னு சொல்லிட்டு வரும். இந்த நேரத்தில் வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே இல்லை, நார்மலாக அதே ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுற இடத்துல வந்து புதுசாக கேங்கிற ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு 1 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துட்டு கேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுங்க. கேவோட வேல்யூ வந்து கே + 1 சொல்லி கொடுத்துறீங்க. இதுவும் இல்லையா, இதை விட சிம்பிளாக இதே லைனில் முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லைனுக்கு பதிலாக கே ப்ளஸ் ப்ளஸ் அதாவது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். எப்படி வந்து இந்த எக்ஸிக்யூஷன் நடக்குமோ அதே போல் தான் இதுக்கும் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ இதுக்கான ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் நீங்கள் நோட்ஸில் பார்த்துருப்பீங்க. எந்த சேஞ்சஸும் பண்ணல, அதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் என் வேல்யூன்னு சொல்லி நான் 5 சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிரிண்ட் ஆகுது. இது வந்து 5க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா, மற்ற நம்பருக்கு ஒர்க் ஆகாதான்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லை. இது ஜெனரிக் மெத்தட் தான், நீங்கள் எல்லா நம்பருக்கும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். என்டர் என் வேல்யூ நான் 10 சொல்லி கொடுத்தேன்னா 10 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 பாருங்கள் அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போதும் 55 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இங்கே வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. அதே போல் அந்த வேல்யூ வந்து மெயினாக வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதே லைனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். இது மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் இப்போ எப்படி பார்த்தீங்களோ அதே போல் தான் ஒர்க் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன நம்பர் தரோம் 4 சொல்லி கொடுத்து என்டர் பண்ணால் 1 2 3 4 5 6 7 8 19 கரெக்டாக ஒர்க் ஆகுதுல்ல. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் அலைன்ஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.